வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை, அத்தியாயம் 2. ஆசானை எதிர்பார்த்து மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் பின்னால் அந்த வாரம் பூராவும் ஒவ்வொரு நாளுமே நானும் நண்பர்களும் மாலை வேளைகளில் ஜோசப்பின் லாண்ட்ரியில் பழியா காவல் கிடந்தோம். அவர் சுவடே அந்த திசையில் காணவில்லை. சாந்தன்புதூரில் தன் வைப்பாட்டி வீட்டுக்கு அவர் போயிருக்கக்கூடும் என்று ஜோசப்பு ஜோசியம் சொன்னான். இருக்கலாம். ஆசான் ஒரு விசித்திரமான மனிதர்தான். அவருடைய நடமாட்டம் அவருடைய நிழலுக்குத்தான் தெரியும். சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்து போவதும், பல நாட்களுக்கு பின் திடீரென்று ஒரு நாள் காட்சியளிப்பதும், நடுவில் எதுவும் நிகழ்ந்துவிடவில்லை என்ற பாவனையில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதும் அவருடைய சுபாவம். ஆக அந்நாள் வரையிலும் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை பற்றி நாங்கள் ஏதாவது தெரிந்து கொண்டிருந்தோம் என்றால் அவையெல்லாம் பராபரியாய் காதில் விழுந்த உதிரி செய்திகளே தவிர வேறு அல்ல. இத்தனை கதைகளை எங்களிடம் நீட்டி முழங்குகிற ஆசானோ எந்த சந்தர்ப்பத்திலும் தவறியும் தன் சுயசரிதையின் ஒரு பக்கத்தை கூட எங்களிடம் காட்டியது கிடையாது. அவருடைய மனசு ஜோசப்பு அடிக்கடி சொல்வது போல திண்டுக்கல் இரும்பு பெட்டியின் ரகசிய அறை. அதன் சாவி கடைசி வரையிலும் எங்கள் கைக்கு அகப்படாமலேயே போய்விட்டது. செல்லத்தாயின் அற்புதமான கதையை எங்களுக்கு சொன்ன மறுநாள் மறைந்து போன ஆசான் மீண்டும் எப்போது வந்து சேர்ந்தார் என்பது இப்போது என் நினைவில் இல்லை. ஆனால் மீண்டும் அவர் வந்து சேர்ந்தபோது உருக்குலைந்து போயிருந்த அவருடைய தோற்றம் இன்றும் கண் முன்னால் நிற்கிறது. ஏதோ விஷஜுரத்தில் விழுந்துவிட்டது போல கட்டு தளர்ந்து கழுத்து விட்டு விலா எலும்புகள் துருத்தி நிற்க அவர் நின்ற கோலம் எங்களை வெகுவாக நெகிழ வைத்தது. எங்களுடைய சாதுரியத்துக்கு எட்டியபடியெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விசாரித்தோம். வழக்கம் போல் ஊர்க்கதையெல்லாம் அளந்தாரே தவிர கடைசி வரையிலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமலே பூசி மெழுகிவிட்டார். நெஞ்சை குதறி தின்னும் துயரத்தையும் அரவம் காட்டாமல் கூட்டி விழுங்கி விடுவதில் வல்லவர் அவர். அவருடைய நம்பிக்கை அபாரமானது. கதை சொல்ல குரல் வளையில் கொஞ்சம் ஜீவனும், தலையாட்ட முன்னால் 4 ரசிகர்களும், ஒரு தடை யாழ்ப்பாண புகையிலையும் இருப்பது வரையிலும் கொல்ல வரும் துன்பங்களும் அவரை கும்பிட்டுவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும் என்றுதான் எங்களுக்கு தோன்றும். கதை சொல்லியே காலத்தின் சூன்யம் தன்னை அண்டவிடாமல் காத்து கொண்டு விட்ட தீரமிக்க கலைஞர் அவர். கதை சொல்லும் கலையை கடைசி வரியிலும் ஒரு தவமாக பயின்றவர் என்றும் சொல்லலாம். நம் தேசத்தில் எத்தனை கவிஞர்களை வள்ளல்கள் ஆதரிக்கவில்லை? இவர்களில் சில கவிஞர்களின் தரத்தை கவனிக்கிற போது வள்ளல்களின் ரசனையற்ற உள்ளமும் உதார குணமும் நமக்கு புலனாகின்றன. இப்பேற்பட்ட தேசத்தில் ஆசானை தன்னுடன் அணைத்து கொண்டு அவருக்கு ஆச்சார உபச்சாரங்கள் செய்து அவர் கூறும் கதைகளை வாழ்நாளெல்லாம் கேட்டு ரசிக்க விவேகமுள்ள ஒரு வள்ளல் இல்லாமல் போய்விட்டது துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்திரி மேஜைக்கு பின்னால் ஆசானுடைய கவனத்தை கவராமலே கைக்குட்டையில் எங்களுடைய சட்டைப்பைகளை கவிழ்த்தோம். குட்டப்பன் டிஃபன் கேரியரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். 2 காளிமாருக்கு சுருட்டம் வாங்கிக்கோ என்று மிடுக்கான குரலில் உத்தரவு போட்டார் ஆசான். டிஃபனும் காஃபியும் உள்ளே சென்று ஒரு சுருட்டையும் பற்ற வைத்து 2 இழுப்பு இழுத்ததும் ஆசான் முகத்தில் குளிர்ச்சி தட்டியது. வேஷ்டிக்குள் அவர் கால்களின் ஆட்டம் மடிமுட்டி குடிக்கும் கன்றின் வாலாட்டத்தையே என் நினைவுக்கு கொண்டு வந்தது. முக்காலியில் அமர்ந்திருந்த பப்பு பெஞ்சில் ஆசான் அண்டையில் சென்று அமர்ந்தவாறு அவர் முகத்தை பார்த்தான். என்னலே மக்கா, என்ன என்று அவன் தோளில் கை போட்டு செல்லம் கொஞ்சினார் ஆசான். என்ன ஆசான் நீங்க கதைய அந்தரத்தில விட்டு போட்டு அந்தால கண்ணுக்கு தெரியாம மாயமா மறைஞ்சு போயிட்டீரே என்றான் பப்பு. கடுக்கனும் குடுமியுமாட்டு வந்தவனுக்கு புதிரை அவிழ்க்காம கதையை சொல்லி முடிச்சிட்டேளே அன்னைக்கு என்றான் காளியப்பனும் அவனுடன் சேர்ந்து கொண்டு. இஸ்திரி போட்டுக்கொண்டிருந்த சோசப்பு பெட்டியை தூக்கி பிடித்தவாறு, அதாருடா அது கடுக்கனும் குடுமி மாட்டு வந்தவன் என்று கேட்டான். செல்லத்தாயின் கதையில் பிரஸ்தாப விஷயத்தை மட்டும் நான் சோசப்பிடம் சொன்னேன்.
நான் சொல்லி முடிப்பது வரையிலும் ஆசான் சோசப்பின் முகத்தையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். சோசப்பின் கரிய உதடுகளில் ஒரு இளமுறுவல் நெளிந்தது. ஆசான் முகத்தை திருப்பி வடக்கு மலையில் திலகம் போல் காட்சி தந்து கொண்டிருந்த உலக்கை அருவியில் பார்வையை பதித்தார். அப்போது சோசப்பு அவசரமாய் கையை உயர்த்தி விரல்களை மடக்கி கட்டை விரலில் தேய்த்து அவ்வளவும் பொய் என்ற அர்த்தத்தில் எங்களிடம் சமிக்ஞை காட்டினான். அதே நிமிஷத்தில் முகத்தை பட்டென்று திருப்பிய ஆசான், என்னடே முதுகுக்கு பின்னாலே குழி தோண்டுதே என்று கூறிக்கொண்டே கைத்தடியை உயர தூக்கியவாறு, ஆம்புளை பிள்ளைன்னா கண்ணுக்கு முன்னாலே வந்து தொடைய தட்டுடா என்றார். சோசப்பு சிரித்தவாறு பேச வாய் திறந்தான் என்றாலும் ஆசான் அதற்கு இடங்கொடாமல் இந்தா இந்தா என்று குரல் கொடுத்தவாறு கம்பை படிகளில் ஊன்றி கடைக்குள் நுழைந்து, என்னடே அர்த்தமில்லாம உளருதே, அன்னைக்கு மரத்தை அந்த சண்டாளங்கையிலிருந்து நான் தானடே யுக்தியாட்டு காப்பாத்தினேன். இல்லன்னு சொன்னா புளிய மரம் இன்னைக்கு தேதியில அங்கே நின்னுகிட்டு இருக்குமா கேட்க. இன்னைக்கு ஆணும் பொண்ணும் குஞ்சும் குழுவானும் சொகமா நிழல்ல நின்னுகிட்டு இருக்குதே, அது யாரு செய்த காரியம்னு கேட்க. அந்த நிழலை நம்பி கடகடையா முளைச்சு வியாபாரமும் அடிச்சு வாருதே, யாரு செய்த காரியம்னு சொல்லு, நெஞ்சில கை வச்சு. இஸ்திரி மேஜையில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார் ஆசான். அது சரி, இப்ப சொன்னது வாஸ்தவம். என்னது வாஸ்தவம்? அன்னைக்கு மரம் வெட்டுப்பட்டு சாஞ்சி இருக்கும், உம்மா ஐடியா வேலை செய்யாட்டி. ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேன். பின்ன வாய மூடிக்கிட்டு சும்மா இரு என்று சொல்லிவிட்டு ஆசான் பெருமிதத்தோடு கீழே இறங்கினார். நான் அதை சொல்லல என்று மீண்டும் ஆரம்பித்தான் சோசப்பு. ஆசான் பழையபடி குறுக்கிட்டு, ஒத்துக்கிட்டல்ல, அந்த இடத்துல பேச்சை நிறுத்திட, விஷயத்தை மழுப்ப பார்க்கறியே என்றார். நாங்கள் ஹோவென சிரித்து ஆர்ப்பரித்தோம். ஆசானும் எங்களுடன் சேர்ந்து அட்டகாசமாய் சிரித்து பெரும் சத்தத்தை எழுப்பினார். அமைதி நிலவியதும், போனது போகட்டும், இப்பம் சொன்ன விஷயம் என்னது, அதை சொல்லு முதல்ல என்றான் பப்பு. எளவு அவசரப்படுத்தியே, வெத்தல போடுறதுக்கு முன்னுக்கு என்று பெருமிதத்துடன் அழுத்து கொண்டார் ஆசான். ஆசான் மடியிலிருந்து வெற்றிலை பொட்டலத்தை வெளியே எடுத்தார். நாங்கள் சௌகரியமான இடங்களில் அமர்ந்து கொண்டோம். ஏதோ விளையாட்டு போக்கில பேசுதேன்னு நினைக்கிய. பொய்யில்ல, கண்ணானே சொல்லுதேன். அன்னைக்கே புளிய மரம் வெட்டுப்பட்டு தரையோடு தரையா விழுந்திருக்கும். நான் போய் குறுக்கே விழாட்டி பாவி கோடாலியாலே அடிமரத்துல ஓங்கி போடுதான். கணக்கா நம்ம கொண்டு விட்டு போட்டுது. பின்னாலே நின்னு பசுக்குன்னு கைய அள்ளி பிடிக்க. யாரு? நான். டயம் 2 மணி. பகலில்ல, ராவு. வெட்டிறவன் யாரு? கொப்பலாம் மடையடி மாட கோவில் பூசாரி. கண்ணு 2 செவன்னு செம்மறையாட்டுக்கு தொடைய அறுத்து வச்சாலே இருக்கு. ஃபுல்லா சாராயம் வேற போட்டிருக்கான். வலது கையில கோடாலி. பொருளே கொப்பலாம் பொறு அப்படின்னு கைய ஏறி பிடிக்க. அலட்சியமாட்டு. என்ன கண்டதும் ஓங்கின கோடாலி அந்தரத்துல நிக்குது. எனக்கு சிரிப்பாடி பொத்துக்கிட்டு வருது. ஆசான் ஹி ஹூ 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 என்று சிரிக்க ஆரம்பித்து விட்டார். நாங்கள் கண்களால் ஜாடை காட்டிக்கொண்டோம். விழிகள் சுருங்க, முதுகும் தோளும் அதிர்ந்து குலுங்க, தலையை மேலே தூக்கியவாறு குழைந்து குழைந்து சிரித்தார் ஆசான். எசக்கேடான வேலை பார்த்துக்கிடுங்க. காரியம் பலிச்சாலும் பலிக்கும், தலை அருந்து தொங்கினாலும் தொங்கும். சவம் இன்ன சமயம்னு இல்லாம பொசுக்குன்னு போற உசுறுதாலா. வந்தது போல வரட்டுன்னு ஏறி விழுந்த. அன்னைக்கு மட்டும் இந்த உசிரே மயிருக்கு சமானமா நினைச்சு குறுக்கே விழுந்து யுக்தியாட்டு காரியத்தை முடிக்கலன்னு உண்டும்னா, சண்டாளம் அந்த நல்லொரு மரத்தை அடியோடு வெட்டி சாச்சிருப்பானே என்றார் ஆசான். இதற்கு மேலும் எங்களால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. யாரவன் வெட்டதுக்கு வந்தவன் என்று கேட்டான் செல்லச்சாமி. சொன்னேம்லா, கொப்பளான்னு. அவன் ஏன் வெட்டதுக்கு வாரான்? நீங்க எப்படி அந்த இடத்துல போய் சேர்ந்தீங்க கணக்கா? அதை சொல்லுங்க முதல்ல என்றான் பப்பு. என்ன ஆசான் நீங்க? முடிச்சு போட்டு
கண்ணை கெட்டி காட்டில் விடுதேளே என்று செல்லமாக கொஞ்சினான் திருவாழி. எங்களை தட்டாமாலை சுற்றிவிட்ட சந்தோஷம் தாங்காமல் மீண்டும் கடகடவென்று சிரித்தார் ஆசான். செல்லத்தாயே, நாந்துகிட்டு செத்தான்னு சொன்னம்ல அன்னைக்கு என்று அடியை பிடித்தார் அவர். ஆமா ஆமா என்று முதல் வகுப்பு குழந்தைகள் மாதிரி கத்தினோம். வலது கையை பெஞ்சில் ஊன்றி தலையை பக்கவாட்டில் குனிந்து இடது கை விரல்களை உதட்டில் அழுத்தி வெற்றிலை சாற்றை நீட்டி துப்பிவிட்டு ஆசான் தொண்டையை கனைத்து கொண்டார். செல்லத்தாயி நாந்துகிட்ட விஷயம் இருட்டின பிறவு மாடு மேய்ச்சி பயலுவ சொல்லித்தான் அவங்களுக்கே தெரிஞ்சது போல் இருக்குது. பாவம் சொரணம். அந்த ஆலை அரைச்சிலைய அள்ளி பிடிச்சிக்கிட்டு அந்த 3 மைலும் விழுந்தடிச்சு ஓடி இருக்கா. காளியப்பனும் அவளும் முன்னும் பின்னுமாட்டு ஓடுதே கண்டுகிட்டு தான் என்ன விஷயம்னு விசாரிச்சுக்கிட்டு நானும் புறத்தால விறுவிறுன்னு நடந்தேன். எனக்கு வேற ஜோலி. மயிரிட்டு பார்த்துக்கிடுங்க. அந்த வேளையில புலிக்குளத்துக்கு வவ்வாலு ஒண்ணுதான் போகும், இல்ல நரி இறங்கி வரும் வடக்கு மலையிலேருந்து, இல்ல பூச்சி போட்ட ஊரும். மனுஷனுக்கு பிறந்தவன் போறான்னு சொன்னா அவன் உயிரை வெறுத்து போட்டு போறான்னு அர்த்தம். எனக்கு என்ன போகுதுக்கு? அன்னைக்கு இப்பம் போல விவஸ்தை கெட்டு போயிடல. ஆசாண்டான்னு சொன்ன நல்ல பாம்பும் பத்திய கீழே போடுகிற காலம் அது. நாங்கள் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டோம். என்று 2 தடவை தொண்டையை கனைத்து கொண்டார் ஆசான். காளியப்பனும் சொர்ணமும் புளிய மரத்தடியில பிலாக்கணம் தொடுத்து அலறாங்க. நான் காத்தாடி மரத்திலே அப்படியே சாஞ்சிட்டேன். அன்னைக்கு சொர்ணம் அழுத அழுகே, புலம்பின புலப்போம், அம்மாடி! ஒவ்வொரு சொல்லும் நெஞ்ச பிழிஞ்சு சாரை எடுத்தால கடவுளுக்கு முந்திய பிடிச்சுக்கிட்டு 2 சேப்பேலையும் மாறி மாறி அரையதாலே வருது. அப்போ நானும் கண்ணாலே சொல்லுதேன், நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. கண்ணீர் விட்டு அழுதேன். குளக்கரைக்கு வந்து புளிய மரத்தை பார்க்கேன். தெற்கு கொம்பிலே கொத்தன் திருஷ்டி பரிகாரத்துக்கு வைக்கிற பொம்மை கணக்கா ஒன்று காத்திலே அசையுது. நிழலாட்டு தெரிஞ்சுது. அந்த மேனிக்கு உடம்பெல்லாம் வேத்து கொட்டித்து. எனக்கு ஒரு தீக்குச்சி வெளிச்சத்தை கண்டா கொள்ளாம்னு ஆயிப்போச்சு. திடீர்னு பின்னாலே அரவம் கேட்டுது. கீழச்சேரி கும்பல் ஒன்று விறு விறுன்னு வருது. ஒருத்தனுக்கு தலையில ஒரு நெட்டை ஏணி, முன்னாலே வாரவனும் பின்னாலே வாரவனும் தலைக்கு ஒரு வாழை மரத்தை தூக்கிட்டு வாரானுவ. எல்லாத்துக்கும் முன்னால ஒரு பொடிப்பைய ஒரு ராந்தல விளக்க தூக்கிக்கிட்டு நடையும் ஓட்டமும் மாட்டு கிந்தி கிந்தி போனான். எழுத்தால என்ன கண்டதும் யாருடா அதுன்னு ஒரு அலறல் கேட்டது. நான் நின்ன இடத்துல 2 தவா வட்டக்க வந்து கைய தூக்கி கோலாட்டம் அடிக்கால தட்டி ரீரி ரோரோன்னு கத்திக்கிட்டே ஒரே ஓட்டமா நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடினேன். சிரிச்சுக்கிட்டே போயிட்டானுவ. அங்கே இருந்து நேர மணிமேடைக்கு வந்து எரச்சக்குளம் ஊராளி பேச்சிக்கு மவன் நட்டுவக்காளி சமூகம் கடையில ஒரு டீயும் குடிச்சு போட்டு ஒரு சுருட்டும் பத்த வச்சுக்கிட்டு வார பாதையில தான் எனக்கு முன்னுக்கு கொப்பளம் விறுவிறுன்னு போகுத கண்டேன். தலைமயிறு புசு புசுன்னு ஒரு முளம் நெத்திக்கு மேல ஏறி நிக்கு. பட்ட பட்டையா விபூதி, நெத்தியில கை அகலம் குங்கும போட்டு, இடுப்பில அடிக்க வாரால செவப்பு பட்டு, தோளில கோடாலி. அவன் நடக்கிற நடையும் முழிக்கிற முழியும் பார்த்தாலேயே ஏதோ திரியாவரத்துக்கெல்லாம் போறான்னு ஒரு டவுட்டு உண்டாயிட்டு எனக்கு. கவர் பண்ணிக்கிட்டு பொறத்தால போனேன். ராத்திரி மனுஷனை நிம்மதியாட்டு உறங்க விடாதபடிக்கு என்ன துரட்டெல்லாம் வந்து சேருதுன்னு பாருங்க. சண்டாள நம்ம தலையில இப்படி எல்லாம் எழுதி போட்டா 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற காக்கி பயக்க வீட்ல சப்பர மஞ்ச கட்டில்ல பொஞ்சாதிக்கு மேல கைய போட்டுக்கிட்டு உறங்குவானா? நான் தலை பொறுப்பாட்டு ராத்தூங்காம ரோந்து சுத்தணுமா? கள்ளனை பிடிக்கணுமா? கடத்தல் பிடிக்கணுமா? ஓடுகாலிய வழி மறிச்சு செருக்கணுமா? தேங்காய் கள்ளனை இழுத்து கீழே தள்ளணுமா? முக்காடு போட்டுக்கிட்டு சந்தில நுழையிற பெரிய மனுஷனை உளவு பார்க்கணுமா? என்ன இளவெல்லாம் வந்து சேருதுன்னு பாருங்களேன். சரி, நம்ம ஜாதகம் அதுதானு சுருக்கமாட்டு முடிக்கிறதுக்கு தான் உண்டு. ஊசாரி பட்டன காத்தாடி மரத்துக்கு பின்னால பம்மிட்டான். புலிக்குளத்தை பார்த்தேன். அப்போ நான் கண்ட காட்சிக்கு இன்னைக்கும் படம் எழுதினாலே
நெஞ்சிலேயே நிக்குது பாத்துக்கிடுங்க. ஏணி தண்ணியில மிதந்து வருது. சுசீந்திரம் திருவிழால தெப்ப வந்தாலே. செல்லத்தாயி நீட்டி நிமிந்து கிடக்கா. தலைமாட்டுல ராந்தலி ஏத்தி வச்சிருக்கு. நொண்டி பைய அவ தலைமாட்டில அரண்டு போய் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களான ரொம்ப கண்டராவி பாத்துக்கிடுங்க. ராசாத்தி அப்பமும் என்ன அழகாட்டு இருந்தா. முகம் மட்டும்தான் தெரிஞ்சது. முகமும் மொரட்டு கொய்யாப்பழம் ரெண்ட தூக்கி வச்சாலே முலையும் தலைமயிறு ஒரு காத்தில முகத்தில விழுந்து மறு காத்தில தன்னை போல ஒதுங்கிக்கிடுது. முகத்தில விழுற மயிரை ஒதுக்க பாவி கைக்கு சீவன் இல்ல. மார்பை மறைச்சுக்கிட வெக்கம் வத்து போச்சு சண்டாளிக்கு. என் அண்ணன் இருந்த குட்டி நின்ன இடத்தில் டால் அடிச்சுதே. கோயில் மயில் கணக்கா அப்படி இப்படி அசைஞ்சு ராசாத்தி சாயல் காட்டினான்னு உண்டும்னா இந்த மண்ணில மனுஷன்னு பிறந்தவன் அப்படியே சுருண்டு போவானே சுருண்டு. சாக்காட்டு கிழவன் ஒரு மட்டை ஏறிட்டு பார்த்தான்னு உண்டும்னா ஐயோ நம்ம காலமெல்லாம் போச்சேன்னு நினைக்கிற நினைப்பில கண்ணுல நீர முட்டுமே. போற பாதையில வார பாதையில பார்த்தவனுவ கண்ணால கவ்வி கவ்வி தின்னானுவளே. தேவடியா ஒரு நொடியில பிணமா தொங்கிட்டாளே. இப்போ எந்த நாய் அவளை தீண்டும்? ஏணிய தூக்கிட்டு போறதே சித்த நாளி பார்த்து போட்டு காத்தாடி மரத்தை பாக்கேன். பூசாரிய காங்கல. அடப்பாவி அதுக்குள்ளார பம்மிட்டியான்னு நினைச்சுக்கிட்டு தெக்குக்கரை வழியாட்டு வாரேன். ஒரு உருவம் தண்ணியில குதிச்சு புளிய மரத்தை பார்த்து நீஞ்சுது. இந்த பயலுக்கு இந்த அர்த்தராத்திரி வேளையில புளிய மரத்துல என்ன சோலின்னு ரோசிச்சு ரோசிச்சு பார்த்தும் மட்டுப்படல எனக்கு. அடப்பாவி பயலே, நீயும் நாந்துகிட்டு சாக போறியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிக்க. மரத்தில கோடாலி விழுற சத்தம் கேக்கு. பாவி மரத்தில்ல வெட்டுதான். என்ன திமிரு! ஆச்சா மண்டைய போட்டாச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானாவோ இந்த பைய. லேய், மரத்தையா வெட்ட வந்திருக்கே நீ? லேய், மடையடி மாடம் வச்ச மரமோ இல்ல உங்க அம்மைய கட்டிக்கிட்டவன் நட்டு வச்சு தண்ணி ஊத்தினானோ? எனக்குன்னு சொன்னா வெப்ராளம் தாங்க முடியல. பட்ன தண்ணியில குதிச்சேன். ஆசான் மடியை அவிழ்த்து சுருட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டார். உதட்டை வக்கரமாக்கி புகையை இடைவிட்டு இடைவிட்டு மேகத் துணுக்குகளாக வெளியே தள்ளினார். பிரயத்தனப்பட்டு ஒரு போலி இருமலை வரவழைத்து அடிவயிறை எக்கி செருமி காரி துப்பிவிட்டு எங்கள் பக்கம் திரும்பினார். பொசுக்குன்னு கையை ஏறி புடிச்ச. திரும்பி நின்னு ஒரு முழி முழிச்சான். நானும் கண்ணு கொட்டாம அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்ன. ஆசானா அப்படின்னு கேட்டான். ஆமா, தாமோதர ஆசான்தான் அப்படின்ன. ஆசா, பொல்லாப்பு வந்துடும், என்ன செய்வேன்னு சொல்லிக்கிட முடியாது, எட்டி போயிரும் அப்படின்னா. குரலை தூக்கி என்னலை செய்திருவே நீ அப்படின்னு ஒரு அதட்டல் போட்டேன். மரத்தை வெட்டணும்னு வந்திருக்கேன். செருத்தேருன்னு உண்டும்னா ஒம்ம சாச்சு புட்டு வந்த சோழிய பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி போட்டு கோடாலிய தலைக்கு மேல தூக்கிட்டான். இந்த இடத்தில் ஆசான் பேச்சை நிறுத்தினார். அமைதியின் கனம் எங்கள் மனசை அழுத்திக் கொண்டிருந்தது. மிகவும் தனிந்த குரலில் தொடர்ந்தார் ஆசான். லே, எனக்கு போட்டியாட்டு வரணும்னு எத்தனை நாளாட்டு காத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு போட்டியாட்டு நான் ஏன் வாரேன்? கிறுக்கோ? கிறுக்கில்ல, கொழுப்பு. லே, ஆசானை எதிர்த்து நிமிர்ந்தவன் கிடையாதுங்குது தெரியுமாலே உனக்கு? நீரில்லவே இப்போ செருக்குதுக்கு வந்து நிக்கேரு. நான் ஏம்ல செருக்க வாரே? இந்த தோஷம் பிடிச்ச மரத்தை வெட்டி போடணும்னு இருக்க நாலு பூரா நான் பிளான் பண்ணி நாளும் பொழுதும் குறிச்சுக்கிட்டு வார வேளையில தான் உனக்கு முகூர்த்தம் கிடைச்சதோ வெட்டுதுக்கு அப்படின்னு. நானும் வெட்டத்தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் பயலுக்கு முகத்தில ஆனந்தம் பொங்கி வழிய ஆரம்பிச்சுட்டு. என்ன சொல்லுதீரு, என்ன சொல்லுதீரு அப்படின்னு மாறி மாறி கேட்டான். திரும்ப ஒரு மட்டம் சொல்லணுமோ? காது பொத்து போச்சோலே அப்படின்னு கத்தினேன். உள்ளபடிக்கு நீரும் மரத்தை வெட்டதுக்குத்தான் வந்திருக்கேரோ கண்ணானே? இல்ல, உனக்கு சிறைக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆசா அப்படின்னு கத்திக்கிட்டு பய காலில் விழுந்துட்டான். குரலில் ஏற்ற இரக்கம் கொடுத்தபடி பேசினார் ஆசான். லேய்,
நீ கீழச்சேரி ஈரமுத்துவுக்கு மகன்தானலே? ஆமா ஆமா. லேய், உங்க அப்பனுக்கு ஈசானிமங்கலம் வயல் எம்டா ஐயர்கிட்டேந்து பாட்டத்துக்கு எடுத்து கொடுத்தது யாருன்னு தெரியுமாலே உனக்கு? ஐயா சொல்லி இருக்கு. என்னலே சொல்லி இருக்கு? நீருதான் எடுத்து தந்தீருன்னு. லேய், உங்க அப்பன் கால் களஞ்சிலே செவந்த கடுக்கம் போட்டுக்கிட்டது அதுக்கு பிறவுதான்னு தெரியுமாலே உனக்கு? அதுக்கு பிறவுதாம்ல உங்க அப்பன் தொட்டுக்கறி வச்சு கஞ்சி கொடுத்தான். ஆசா, லேய், அதுக்கு பிறவுதாம்ல உங்க அப்பன் பொத்தக்கூரியை பிடுங்கி போட்டுவிட்டு 4 ஓட்டை துண்டு மேல தூக்கி வச்சான். சொல்லி காட்டாதீங்க ஆசா, சொல்லி காட்டாதீங்க. லேய் நாரப்பயலே, அணைக்கிற கைய கடிக்க புறப்பட்டு இருக்கியா நீ? காடுகோத்தாம் பிச்சுவா குடும்பத்தை கொள்ளி வைக்கிறதுக்குள்ளாலே தலையெடுத்திருக்கிய நீ. மாப்பு தாங்க ஆசா, மாப்பு தாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு பய காலில விழுந்துட்டான். ஆசா தனக்குத்தானே சந்தோஷமாக சிரித்து கொண்டார். பய லேசில காலை விட மாட்டேங்க. எந்திலேன்னு சொன்னா எந்திக்க மாட்டான். மாப்புன்னு சொல்லுங்க, அப்பந்தான் நான் எந்திப்பேன்னு ஒரே படியா புடிச்சிட்டான். பயலுக்கு தோளில கைய போட்டு எத்தம்மா அணைச்சிக்கிட்டு மரத்தடியிலேருந்து விலகி போய் உக்காந்தேன். ஆசா, நீங்க ஏன் இதை வெட்டதுக்கு வந்திய அப்படின்னு கேட்டான் கொப்பளான். லேய், இந்த மரத்தை ஏறிட்டு பாரு, இது என்னதுன்னு தெரியுமா உனக்கு? புளிய மரம். லேய், இது வெறும் புளிய மரம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கே. அட மாந்தையா, ஆலகால விஷமில்லா. கணக்கா சொன்னிய ஆசா, கணக்கா சொன்னிய. அதே ஐடியா தானே உனக்கும்? ஆமா. தோஷம் தீக்குதுக்குத்தானே? ஆமா. சாமி சொல்லிச்சா? ஆட்டங்கண்டா? ஆட்டங்கண்டு. கொடை நடந்தோ? நடந்து. எப்ப? போன கிழமை. சங்கிலி தானே? ஆமா. என்ன சொல்லிச்சு? வெட்டி போடணும்னு. உனக்கு மட்டும்தான்? இல்லை இல்லை, கட்ட சுப்பையாவுக்கும் உண்டு. இதே உத்தரவா? ஆமா. அவன் எங்கே காங்கல? பயருதான். பயருதானா? ஆமா. ஏன்? பயருதான். கொப்பளான். ஆசா, நீ லேசுப்பட்டவன் இல்லை. நான் உன்னை ஒரு மாதிரி நினைச்சு போட்டேன். சாமி உனக்கு பிரத்யட்சமாட்டெல்லாம் நிக்கு. ஊரில் அப்படித்தான் பேச்சு. நல்ல பேருன்னு சொல்லு. ஊரு விட்டு ஊரு தெரியும். நெடுக பரவிட்டு இப்போ. காடுகோத்தாம் பிச்சுவாவுக்கு பேரந்தாண்டே நீ. பொங்கூர மேயதுக்கு வந்த புள்ளதாண்டே நீ. நல்ல செல்வா காட்டிருக்கியே. சந்தோஷம் தாண்டே எனக்கு. பிச்சுவாவும் நானும் ஒன்னா பிறந்தாலே தெரியுமா உனக்கு? கேள்வி உண்டு. அவனுக்கு நினப்பு தான் இப்போ என்ன இங்க கொண்டாந்து சேர்த்திருக்கு பாத்துக்கோ. பேர வசக்கேடா மாட்டிக்கிட்டு இருக்கான். போய் காப்பாத்துன்னு கூப்பிட்டு சொன்னாலே இல்லவா வந்து சேர்ந்திருக்கேன். ஏன் ஆசா அப்படி சொல்லுதிய? கொப்பளான். ஆசா, கொப்பளான், உன் முகத்தை கண்டா எனக்கு பாவமா இருக்குடே. நீ குழந்தடே, கறந்து வச்ச பாலுடே. உத்தரவு ஆயிட்டுன்னு நேரா கோடாலிய தூக்கிக்கிட்டு வந்துட்டேல்ல. வெட்டி போட்டு கரையிடலாம்னு நினைச்சுத்தானே வந்திருக்கே. ஆமா. ஏன்? சரிதாண்டே, நீ அப்படித்தான் நினைப்ப. அப்படி நினைக்கிறதுக்குத்தான் உண்டும். பதறாத சொல்லுதேன். அதுக்குத்தானே என்னை கொண்டாந்து விட்டுருக்கு. கொப்பளான், மரத்தை மட்டும் வெட்டி சாச்சிருந்தே அந்த இடத்துல ரத்தம் ரத்தமா வாந்தி எடுத்து செத்து விழுந்திருப்ப. ஆசா, என்ன சொல்லுதிய? கொப்பளான், இன்னா பாரு, இந்த புளிய மரம் இருக்கே இது தோஷிதான், அதுல சந்தேகம் இல்லை. கண்ணும் காலியும் மேயிற இடம். ஆட்டை அடிக்கும் மாட்டை கடிக்கும். இதுக கூட நான் கொஞ்சமா கொண்டாடி இருக்கேன். நல்லா இருக்கே கதை. உங்களுக்கு வழங்காததும் ஒன்று உண்டுமா? ஆனா இதுல உக்ரமூர்த்தி ஒன்று கூடியிருக்கு. அதுக்கு சீரையும் சொல்லித்தாரேன்.
அது நன்மைக்கு நன்மையாட்டு நிற்கும், தீமைக்கு தீமையாட்டு நிற்கும். வாழை ஆட்டுதான்னு கண்டுகிட்டா சன்னஞ்சன்னமா கிழிச்சு எரிஞ்சு போடும். இந்த மரம் கீழச்சேரிய ஒட்ட தொடச்சு சாணம் போட்டு முழுகுதுக்குன்னு வந்த தோஷி பார்த்துக்க. செல்லத்தாயிய காவு கொடுத்து உக்கிரமூர்த்தி செருத்துத்து. கோபமுள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். கண்டந்துண்டமா கிழிக்க பார்த்து உன்ன உசுறு தப்பிச்சு. ஆசா, எனக்கு என்னன்னோ வருதே அப்படின்னு பரிதாபமா கத்தினா கொப்பலாம். லே மக்கா, பயப்படாதே, நான் கூட இருக்கலே. நீ பயந்தா எனக்கு குறைச்சல் இல்லாது. எதுக்கும் ஒரு வழி உண்டும் பார்த்துக்க. நான் சொல்லித்தரேன்லே உனக்கு வழி. சொல்லுங்க ஆசா, சொல்லுங்க. இப்ப நாம தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டோம் பார்த்துக்க. இந்த மரத்தில நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. பாம்பும் பாம்பும் பொணஞ்சாலே பொணஞ்சுக்கிட்டு கிடக்கு ரெண்டும். ஒன்னிலேந்து ஒன்னை எதமா பிரிச்சு போடணும். அமிசப்பச்சி பாலையும் தண்ணியையும் பிரிக்காப்புல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதே, இந்த மரத்தை பயந்து இப்படியே விட்டுப்புட்டு போனோமோ தொலைஞ்சோம். குறைப்படுத்தி போடணும். இதை சமைஞ்சு கல்யாணத்துக்கு ரெடியாட்டு நிக்கிற குட்டிக்கு மூக்கே ஒட்ட நறுக்கிறாப்புல குறைப்படுத்தி போடணும். இதை நீர் சொல்லுது போல செய்யுதே. கொப்பளா, ஒன்னு செய். அந்த பாவி நாந்துகிட்டு செத்தாள்ல, அந்த கொப்பை வெட்டி எரிஞ்சு போடு. சவத்தை குறைப்படுத்தி போடு, ஒழியட்டும் மூதி அப்படின்னு. 1/4 மணி நேரம் கழியல கிளை ஒன்று முறிஞ்சு கீழே விழுந்தது. 2 பேருமாட்டு அதை தூக்கி தண்ணியில போட்டோம். கிழக்கு வெளுக்கு. இதுக்கு மேலே இங்க நின்னா பொல்லாப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணியில குதிச்சேன். புறத்தால குதிச்சா அவனும். கரை ஏறினதும் அவன் தெக்க நடந்தா, நான் வடக்கே நடந்தேன். அன்னைக்கு மட்டும் நான் கன யுக்தியாட்டு காரியத்தை முடிக்கலன்னு உண்டும்னா புளிய மரம் அடியோட சாஞ்சிருக்கும் என்று கதையை முடித்தார் ஆசான். கதையை முடித்த நிமிஷத்திலேயே ஆசானுடைய முகம் பழையபடி கல்லாகிவிட்ட மாதிரியும், அந்த நிமிஷத்திலேயே அவருக்கும் எங்களுக்கும் உள்ள பந்தம் அறுபட்டு போன மாதிரியும் எனக்கு தோன்றிற்று. இந்த பய இவ்வளவு ஆத்திரப்பட்டுக்கிட்டு ஏன் வந்தான் மரத்தை வெட்டுதுக்கு என்று கேட்டான் பப்பு. என் மனசிலும் குறுகுறுத்து கொண்டிருந்த கேள்வி அது. பப்பு, நீ ஒரு குட்டிய கட்டிக்கிடலாம்னு உள்ள நான் பூரா சப்பு கொட்டிக்கிட்டே இருக்கேன்னு வையி. 3ஆமவன் திடீர்னு ஒரு நான் முளைச்சு கொத்திக்கிட்டு போயிட்டான்னு உண்டும்னா சில்லறை ஆத்திரமாட்டா வரும் உனக்கு. இவன் செல்லத்தாயிய. ஆமா ஆமா, அவளுக்கு மாமா மகன் தானே இவன். ஆக்கங்கெட்ட பயலுக்கு கொடுத்து வைக்கல. லேசான சொத்தா அதை அணைச்சி ஆளுதுக்கும் ஒரு சுழிவானா? பயம் ஆத்திரப்படுதான். மனுஷனுக்கு கோபத்தையும் பொறாமையையும் ஏமாத்தத்தையும் காட்டிக்கிட ஒரு போக்கட வேணுமில்ல. மனுஷனை அடிச்சா கேசு உண்டும், மாட்டை அடிச்சா உடையக்காரன் கேட்பான். வாய் பேசாம அனாதையா நிக்கே ஒரு மரம், அதை தீத்து கட்டுவோன்னு கோடாலிய தீட்டிக்கிட்டு புறப்பட்டுட்டான். இந்த விஷயத்த முதல்ல சொல்லி போட்டா என்னவா என்று கேட்டான் திருவாழி. சரிதாம்லே, எப்பஞ்சொன்னா என்ன என்று கேட்டுக்கொண்டே துண்டை சுருட்டி தலைமாட்டில் வைத்துவிட்டு படுத்தார் ஆசான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு ஆசானுக்கு ஐடியா இல்லாட்டி மரம் வேரோட சாஞ்சிருக்கும் என்று ஜோசப்பு மனப்பூர்வமாக சொன்னான். இந்த பாராட்டை பெற்றுக்கொண்ட பாவனையே ஆசான் முகத்தில் மிளிரவில்லை. அவர் கண்களை மூடிவிட்டார். நாங்களும் சோசப்பிடம் விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டோம். ஆசான் சொன்ன கதையை பற்றி சிந்தித்தபடியே அன்று நான் வீடு திரும்பினேன். ஒரு கிளையை இழந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது புளியமரம். மிகவும் நல்ல விஷயம் அது. எதையேனும் ஒன்றை இழந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு விடுவது என்பது எப்போதுமே புத்திசாலித்தனமான காரியம்தானே. பைத்தியம் என்பதும் ஒருவன் தன் அறிவை இழந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டதன் விளைவுதானே. இழப்பதற்கு பல்லிக்கு வாலும், பெண்ணுக்கு கற்பும், மனிதனுக்கு கொள்கையும், கடவுளுக்கு முகமொடியும் உண்டு. இழந்தும் பெற்றும் தான் வாழ முடியும் போல் இருக்கிறது. நெருக்கடியில், சோதனை காலத்தில்
தன்னில் சிறிது இழந்து மற்றொன்றில் சிறிது பெற்று பெற்றதையும் தன்னில் ஜீரணம் செய்து கொண்டு அழிந்து போகாமல் நிலைத்துவிடும் காரியம் மதங்களுடைய காரியமாகவும் நாகரிகங்களுடைய காரியமாகவும் பாஷைகளுடைய காரியமாகவும் இருந்து வந்திருக்கிறது அல்லவா? அதுதான் இயற்கையின் நியதி போலும். ஒரு கிளையை இழந்து நின்றது புளியமரம். அந்த கிளையின் நிழலும் கிளையுடன் மறைந்தது. வெட்டுப்பட்ட இடத்தில் ஏற்பட்ட புண்ணும் நாளாவட்டத்தில் ஆறித் தழும்பாகிவிட்டது. அதன் பின்னும் காலப்போக்கில் எத்தனையோ கைகளை விரித்தது புளியமரம். கிளைகள் விரிந்து நிழல் படர்ந்து நிழலுக்கு ஒதுங்கும் கூட்டமும் பெருகிவிட்டது. எவ்வளவோ பேருக்கு அருமையான நிழலை தந்தபடி அலட்சியமாக நின்றது புளியமரம். இருந்தாலும் அன்று வெட்டுப்பட்ட இடம் வெட்டுப்பட்ட இடமாகத்தான் இருந்தது. அந்த கிளையில் ஒரு தளிரோ ஒரு இலையோ ஒரு பூவோ பிஞ்சோ காயோ தோன்றவில்லை. புளியமரத்தை காப்பாற்றியதன் மூலம் மனித குலத்துக்கு ஒரு நன்மையை தேடித் தந்துவிட்ட பெருமையுடன் அன்று பேசினார் ஆசான். அவர் வரைக்கும் அது உண்மைதான். ஆனால் புளியமரம் நின்றதில் லாபமா நஷ்டமா என்பதை இப்போதும் என்னால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. பின்னால் விளைந்த விபரீதம் எல்லாம் எனக்கு தெரியுமே தவிர ஆசானுக்கு தெரியாது. தான் வாழ்ந்த காலத்தை அளவுகோலாக வைத்து லாபக்கணக்கு பார்த்துவிட்டார் ஆசான். பின்னால் நடந்த பல சம்பவங்கள் பற்றியும் எண்ணி பார்க்கிற போது புளியமரம் அன்றே அழிந்து போயிருந்தால் பலவிதத்தில் லாபமாக கூட இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. பின்னால் ஏற்பட்ட சண்டைக்கும் சச்சரவுக்கும் பூசலுக்கும் புகைச்சலுக்கும் அதுதானே காரணம்? அப்படியும் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. அழிவை தேடிக்கொண்டு போகிறவன் எதைத்தான் வியாஜ்யமாக வைத்துக் கொள்ள மாட்டான்? அத்தியாயம் 2 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.